இந்த மக்களுக்கு வந்து இந்த 41 பேருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டே இருக்கிறீங்கல்ல, நாங்க கொடுத்தோம், அரசு வேலை கொடுத்தோம், அதை நீங்க தடுத்துட்டீங்க. நம்ம கொடுத்தா மாதிரி இருக்கட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தடுத்தது வந்து நீதிமன்றமா இருக்கட்டும், நீதிமன்றத்துக்கு போனவங்க மேல பழி விழட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இந்த முதலமைச்சர் மனிதநேயத்தின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறாரு. நம்ம அப்படி டிராவல் பண்ணோம். அதே வந்து டிவிகே மாநாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, மொத்த கணக்கு எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 53 பேருக்கு மேல ஆகிறாங்க. கிட்டத்தட்ட கூடுதலா ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? அதுவும் விபத்து தானே. ஏன் சார் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த மனிதநேயம்? வெறும் கரூரில் மட்டும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது? அப்போ உங்க பார்வையே முதல்ல நேர்மையா இல்ல, நியாயமா இல்ல, தப்பா வழி நடத்திருக்காங்க, தப்பா வழி நடத்திருக்காங்க. நாம தப்பா வழி நடத்தணும் தெரிஞ்சிருந்தே தப்பா வழி நடத்திருக்காங்க. நாம தப்பா வழி நடக்கணும் தெரிஞ்சே வழி நடத்திருக்கீங்க. இவங்களுக்கு இது கொடுக்கும்போது ஏன் ஏற்கனவே அவங்களுக்குலாம் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விபத்துன்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க. முதல்ல இங்கே அடிப்படையிலே ஒரு சிக்கல் இருக்கு. முதல்ல இது விபத்தா அல்லது வந்து கான்ஸ்பிரசி, அதை சதியா? உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கண்காணிக்கிற இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நீதிமன்ற தீர்ப்பு கரூர்ல பாதிக்கப்பட்ட, நெரிசல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது வந்து இனி பயன்படாதுன்னு முதற்கட்டமா அவங்களுடைய பார்வை. எனக்கு வந்து இது மனிதநேயத்தோட பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சரி, மனிதநேயத்தோட பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் தான், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிலாம், அதுதான் மாற்றுத்திறனாளிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். அது வந்து நிதி உதவியாக இருந்தால் பெட்டர். சரி சரி. இல்லை ஒரு வீடு வாசல் கொடுங்க, அந்த மாதிரி செய்யலாம். அது உதவி செய்யணும். ஆமாம், உதவி செய்யணும். ஆனால் அது என்னவா இருக்கணும்ன்றது இப்போ. ஆமாம், அது நீங்கள் அரசு பணின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சிக்கலாகுது. சரி, நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்க, நீங்கள் அரசு வந்துட்டீங்க, அரசு கூட நீங்கள் வந்து இப்போ வந்து உதவி செய்யுங்க தாராளமாக. எவ்வளோ பேருக்கு வந்து இந்த அரசு உதவி செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் வச்சு இவங்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யுங்க. ஆனால் அது வந்து ஒரு நிதியாக இருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னா அசையா சொத்துக்களை கூட நீங்கள் செய்யுங்க. ஆனால் அது அரசு பணியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கேள்வி இல்லை, பல கேள்விகள் எழுதுல்ல. இப்போ நீதிமன்றமே நீங்கள் திறன் மேம்பாட்டு மையம் மாதிரி அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அரசு வேலை கூடாதுன்றாங்க. சார் நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றம் கொடுக்குற இந்த தீர்ப்புன்றத இறுதி தீர்ப்பா இதில் முதற்கட்டம்? இல்லை, எனக்கு வந்து இது சட்டப்பூர்வமாக நான் பார்க்குறேன். இது வந்து நீதியரசருக்கு எழுப்பின அந்த கேள்விகள் அடிப்படையில் நான் பார்க்குறேன். நியாயமான கேள்விகள் தான். சரி, சரிங்களா. இவங்களுக்கு இது கொடுக்கும்போது ஏன் ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விபத்துன்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க. முதல்ல இங்கே அடிப்படையிலே ஒரு சிக்கல் இருக்கு. முதல்ல இது விபத்தா அல்லது வந்து கான்ஸ்பிரசி, அதை சதியா? அதுவே வந்து வழக்கு நிலுவையில் இருக்கு. அது வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கண்காணிக்கிற இடத்துல இருக்கு. அப்போ இதுக்கு இடைக்காலமாக நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிதி உதவியாக நீங்கள் கொடுக்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் வந்து இது எல்லாம் தீர்ப்பு எல்லாம் முடியும் போது கடைசியாக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல யாராவது மனு செய்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து நிவாரணம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வரலாம். அரசு நிவாரணம் கொடுக்கலாம். அந்த நிவாரணம் எப்படின்றது தான் அதுதான் கேள்வி. இப்போ நிவாரணம் கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். அப்போ வந்து பெரும்பாலான நிவாரணம் என்பது வந்து இவங்க கொடுக்குற வேண்டுகோள் அடிப்படையில் தான். இவங்க வந்து அரசு பண்ணி கேட்டாங்கன்னா அது அரசு பண்ணி கொடுத்தா நீதிமன்றம் வந்து ஏற்கனவே பல தீர்ப்புகளை வந்து வழிகாட்டுதல் இருக்கு, அதை செய்ய போகுது. ஆனால் இங்கே என்னன்னா டிஸ்கிரிஷன் பவர் இருக்குன்னா கருணை அடிப்படையில் முதலமைச்சர் அதிகாரத்தின் கீழ் வந்து பணி வந்து வாய்ப்பு வழங்கும் போது அப்போ ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தியா, இவங்களுக்கு கொடுத்தியான்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா விபத்து அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறோன்னு நீங்கள் சொல்லும்போது அப்போ வந்து பேருந்து விபத்துல வந்து சிக்கிறவங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவோ அரசு பேருந்து விபத்து இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டேன்னா, நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் ரொம்ப டீப்பாக பேசியிருந்தேன். சரி, அதை வந்து அந்த கேள்விகள்லாம் வந்து நீதியரசர் எழுப்பியிருக்கிறாருன்னு கேட்டால் மனசாட்சி உள்ளபடி நம்ம நிறைய கரெக்டாக பேசியிருக்கோம்னு தெரியுது. ஏன்னா அடிப்படையில் யாருக்கு வந்து கருணை அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்கணும். இங்கே அரசு ஊழியராக இருக்கிறாங்க, ஒரு 30 ஆண்டு காலம் பணி செய்கிறாங்க, இன்னொரு 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து பூர்த்தி ஆக போகுது. அதுக்கு இடையில் வந்து அவங்க வந்து ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு வந்து பணிக்காலத்தில் இறந்தவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சரி, அதுவே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காத்திருப்போர் பட்டியலை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அங்கே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கருணை அடிப்படையில் பணி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டாக வந்து கேட்க முடியாதுன்னு இருக்குது. அதிகாரப்பூர்வமாக நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அது வேலையே கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குறது தான். அரசுக்கு கடமை இருக்கு. அது நம்ம அதிகாரத்தோட நம்ம கேட்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குலாம் அந்த கருணை பணி வாய்ப்பு வந்து பெறுவதற்கான தகுதி இருக்கான்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து தான் வழங்குறாங்க.
இந்த இடத்துல வந்து அரசே வந்து 2 பிரிவா இருக்கு சார். இங்க வந்து நேரடி அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஆவின்னு வந்து இந்த குடிநீர் வடிகால் வாரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஃபுல் ரைட். இப்போ அரசு ஊழியர்களுக்குள்ள அத்தனை சலுகைகளும் அத்தனை உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கான்னு எல்லா கேட்டீங்கன்னா வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அதுவே இத்தனை வருஷமா நடக்கல. சரி. இப்போ அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடிய ஆவினா இருக்கட்டும், குடிநீர் வடிகால் வாரியமா இருக்கட்டும், அல்லது கூட்டுறவு வந்து இந்த கூட்டுறவுத்துறை இருக்குல்ல, அது வர இதெல்லாம் வந்து மக்களுக்கு நேரடியா வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல டைரக்ட் இன்டைரக்ட்னு ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் டைரக்டா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க. ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து கருணை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இறந்த ஊழியர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து வழங்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா அது வந்து முறையாக வழங்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க வந்து கருணை பணி வாய்ப்புன்றதை வந்து கொண்டு போய் வந்து இந்த விபத்துல இறந்து கொடுக்குறீங்களா, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இதுல எனக்கு ஒரு துணை கேள்வி கூட இருக்கு சார். இப்போ முதலமைச்சர் வந்து இந்த முடிவை வந்து முதலமைச்சர் எடுப்பார் இல்லையா? முதலமைச்சருக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்குன்னா முதலமைச்சர் இந்த முடிவை எடுப்பதற்கு அவருக்கு யாராவது தப்பா வழிகாட்டிருக்காங்க, வழி நடத்திருக்காங்க? அப்படி இல்ல, தப்பாலாம் வழி நடத்திருக்க மாட்டாங்க. உள்ளபடியே வந்து அங்க இருக்கிற சட்ட நிபுணர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது நீதிமன்றத்துல போனா நிக்காது சார், சட்டப்படி இது வந்து நிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அரசு என்ன செய்யணும் கேட்டால் நம்ம கொடுப்போம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தடை உத்தரவு போட்டால் அப்போ நிறுத்திடுவோம். நம்ம கொடுத்தா மாதிரி இருக்கட்டும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்தது வந்து நீதிமன்றமாக இருக்கட்டும். நீதிமன்றத்துக்கு போனவங்க மேலே பழி விழட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்கள், சட்ட நிபுணர்கள், செக்ரட்டரியேட்ல வந்து பணியாற்றக்கூடிய வந்து செக்ரட்டரிகள் வந்து கண்டிப்பாக வந்து விதிகள் எல்லாமே தெரியும். முதலமைச்சருக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நான் இன்னும் அழுத்தி கேள்வி கேட்கிறேன் சார். முதலமைச்சருக்கு இந்த தகவலை சொல்லியிருப்பாங்களா இல்ல முதலமைச்சர்கிட்ட சொல்லாம தவறுதலா வழி நடத்தி? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல வந்து இதுவும் சென்சிட்டிவான விஷயம் போது பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருக்கிறவங்களை யாரும் பலவீனமா நினைச்சிடாதீங்க. முதலமைச்சரா இருக்கட்டும், முதலமைச்சர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள், வியூக அமைப்பாளர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி இருப்பாங்க. நீதிமன்றத்துல போனா வந்து அது குறிப்பா வந்து இது போன்ற விஷயம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சவால் சேலஞ்சான மேட்டர். ஏன்னா டிஎம்கே முன்னாடி உள்ள இந்த அரசுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு சேலஞ்சிங் மேட்டர் தானே இது. இந்த சேலஞ்சிங் 41 பேர் மரணமே இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புக்கும் நடந்த சேலஞ்சிங்ல தான் இந்த 41 மரணங்களே. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்படி நடந்திருக்கலாம். என்னன்னு கேட்டா நம்ம செய்யறத செய்வோம். சரிங்களா? ஏன்னா நம்ம இடைத்தேர்தலாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. தேர்தல் ஆதாயமும் இதுல உள்ள அடங்குது. அப்போ நம்ம கொடுக்கறது கொடுப்போம். நாளைக்கு நீதிமன்றத்தை போய் வந்து ஒரு தடை உத்தரவு வந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிப்போம். கேட்டால் மக்கள்கிட்ட பார்வை அப்படி போயிடும்ல. நாங்கள் கொடுத்தோம், நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியாக கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் டெம்பரரியாக கொடுத்தோம். அப்புறம் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் நிறுத்திட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அப்பீல் பண்ணியிருக்கிறோம். அப்பீலில் என்ன முடிவாகுதுன்னு பார்க்கலாம். ஒரு அப்பீலில் வந்து மாறி வந்துச்சுனாக்கா வந்து மீண்டும் வந்து வழங்கலாம். இல்லை இப்படி ஒரு முடிவு வரும் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு தெரியும்ல. கண்டிப்பா நம்ம தான் நேற்று செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்போம்னா அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி அப்படி கண்டிப்பா இருந்திருக்கா சார். ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் சார் இதெல்லாம் நடக்கணும். இதை கூட யூகம் பண்ணாம இருப்பாங்க அங்க இருக்கிற ஐஏஎஸ். நான் கேட்கிறேன், கண்டிப்பா வந்து சட்டத்துறையை சார்ந்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ அதனால இதை வந்து ஒருவேளை இப்படி வந்ததுன்னா நாளைக்கு வந்து நம்ம பழி வந்து இப்போ நம்ம கொடுத்த மாதிரி இருக்கணும். இந்த மக்களுக்கு வந்து இந்த 41 பேருக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்கல்ல. நாங்கள் கொடுத்தோம், அரசு வேலை கொடுத்தோம், அதை நீங்க தடுத்துட்டீங்க. இல்ல இதை எதிர்த்தரப்பு சட்ட ரீதியாகவும் ஒரு கொள்கை ரீதியாகவும் அரசு தோற்று இருக்கிறது, சரிக்கு இருக்கிறது அப்படின்னு சார். இது ஒரு நிர்வாகத்துல இதெல்லாம் சகஜம் சார். இதுல தோல்வி பின்னடைவு அதெல்லாம் கிடையாது சார். இதெல்லாம் நிர்வாகம் சார். இது நிர்வாகத்துல எவ்வளோ விஷயங்கள் கடந்த காலத்துல வந்து கவர்னருக்கும் திமுக அரசுக்கும் முட்டல் மோதல்லாம் இருந்துச்சு. இல்லை யார் தோத்தாங்க யார் ஜெயிச்சாங்க, நிர்வாகத்துக்குள்ள நடக்கிற வந்து இதுல சதுரங்க விளையாட்டு. நீங்க சொன்னதுல நான் சொல்லல, நீங்க சொன்ன அடிப்படையில இப்படி ஒரு தீர்ப்பு வரும் தெரிஞ்சே ஒரு அரசு வேலை பார்த்துருக்குன்னா இன்னொரு பார்வையில் அது ஏமாற்று வேலையாயிடும்ல. அப்படி கிடையாது சார். அதை பத்தி யாரு சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிட்டா தானே. சாதாரண மக்கள் தெரியாது இல்ல, உங்களுக்கு எனக்கு தானே தெரியும். என்ன சார் அப்பட்டமா பேசுறோம், நம்ம பதிவு பண்றோம். ஆமா சார், எத்தனை பேர் கவனிக்கிறார். ஆமா சார். இப்ப தெரியாதா சார்? தெரியாதா? ஏமாற்று வேலைன்னு தெரியாது. இல்ல நான் கேட்கறேன், இப்போ உங்களுக்கும் எனக்கு மற்றவங்க எல்லாம் படித்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் என்னன்னு. இது எப்படி வந்தாலும் இந்த வந்து இந்த இந்த அரசு பணி வாய்ப்பு வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு சந்திக்கும். நீதிமன்ற கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா நீதிமன்றம் இப்படியான கேள்விகள்லாம் கேட்கும். சாதாரண மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குற இடத்துல தான் சார் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வேணா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது, ஆதாயம் வருது. அவங்க ஒன்றா கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அவங்க ஒன்றா கடவுள் தான் பார்த்தீங்கன்னா வந்து கன்னத்தில் போட்டுப்பாங்க, இல்லை வந்து இப்போ கோயிலில் போய் சுற்றி வருவாங்க. இந்த அரசு பணி அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. ஆனால் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க தெரியும்
இது வந்து எந்த அடிப்படையில் இது வழங்கப்படுது? கடந்த காலத்தில் நிறைய இருக்கு சார். அப்படி பார்த்தா நீங்க கொடுக்கணும்னு சொன்னா மகாமகம்ல ஒரு 53 பேர் விழுந்து செத்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர் வந்து திமுக நதியில ஆட்சி. விரட்டப்பட்டு நதியில விழுந்து இறந்தாங்க, அவங்களுக்கு வழங்கணும். ம், ம். 77 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி டாக்கீஸ்ல எரிஞ்சு சாம்பலானாங்க 100 பேருக்கு மேல, அவங்க வாரிசுகள்லாம் வழங்கி இருக்கணும். இப்ப ஸ்டெர்லைட் போராட்டம். ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க வேண்டிய கடமை இருந்துச்சு, அவங்களாம் தெரியாதா? ஸ்டெர்லைட்ல வந்து கொடுத்தாங்க, ம். சரிங்களா? சொல்ல இப்ப அரசு அதுதான் வேலையா? மேற்கொண்டு. ஆமா, அது காரணம் கேட்டா காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கலைக்கும் போது துப்பாக்கி சூடுல இறந்தாங்கன்னு போது அந்த அடிப்படையில கொடுக்குறாங்க. ம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்ல நடந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ம். அது எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குல்ல. சரி. இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து விபத்து தானே, இது விபத்து. அரசு வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில இது உங்களுக்கு ஒரு விபத்தா நீங்க கருதும் போது பாத்தீங்கன்னா அது மாதிரி பல விபத்துகள் இன்னைக்கு நடந்திருக்க, இன்னைக்கு நடந்திருக்க. ம், ம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாகனங்கள் முட்டிக்கிச்சு, ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கொடுக்கலாமே. அப்படி விபத்துல இறந்தவங்களை கணக்கெடுத்தா அது நாளொன்றுக்கு எவ்வளவு விபத்து அதுதான் பதிவாகுது? அதான் நான் சொல்றேன். ம். ஸோ அதனால ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி. ம், ம். இந்த இடத்துல வந்து சரி ஒரு படி மேல சரி சார், உங்களுக்கு மனித நேயம் இருக்கு சார். இந்த முதலமைச்சர் மனித நேயத்தின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறாரு, நம்ம அப்படி டிராவல் பண்ணுவோம். ம். அதே வந்து டிவிகே மாநாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? ரோடு ஆக்சிடென்ட்ல ஒரு தம்பி கூட இறந்தார், உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டத்தில் இவர் போகும்போதெல்லாம் 2 பேர், ஒருத்தர் எங்கேயோ வந்து அடிபட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் இறந்தாங்க. மொத்த கணக்கு எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 53 பேருக்கு மேலே ஆகுறாங்க. கிட்டத்தட்ட கூடுதலாக ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? அதுவும் விபத்து தானே, ம். அதுவும் விபத்து தானே சார். சரி. நல்லவேளை நீதிமன்றம் அதெல்லாம் வந்து கேட்கல. கேட்கல. ம், ம். நீங்க மனித நேயத்தின் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மனித நேயம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூர் மேட்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது, ம். மற்ற இடத்துக்கு மாறுது? சொல்லுங்க. அந்த அளவுக்கு பொருத்தி பார்க்கல. அந்த நீங்க தார்மீக பொறுப்பேற்று நீங்க சொல்லுங்களேன். அந்த அரசை வழி நடத்தக்கூடிய வந்து விஜய் அவர்கள் சொல்லட்டும். ஏன் சார் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த மனித நேயம்? வெறும் கரூர்ல மட்டும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது? ஓ, ஓ. ம். நீங்க சொல்லுங்க. வந்து நாங்க அரசியல் கட்சி தொடங்கின பிறகு வந்து வந்து என்னை பார்க்க வந்த பலரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ம். நெரிசல்ல சிக்கி நெரிசல்ல இறங்கியிருக்காங்க, வாகன accident ல சக்கரங்கள்ல இறங்கியிருக்காங்க. மாட்டியிருக்காங்க. சொல்லுங்க. ம். அப்போ உங்க பார்வையே முதல்ல நேர்மையா இல்ல, நியாயமா இல்ல. அரசு நம்ம இப்படி சொல்லலாமா? அரசு இதுல நேர்மையா இல்ல. கரெக்டா சார்? அரசு நேர்மையா இல்ல, வந்து அரசியல் வழி நடத்தக்கூடிய. ஏன் உங்க பயப்படுறீங்களா கேஸ் கிச போட போறாங்கன்ட்டு? ஏன் சொல்லுங்களேன். விஜய் நேர்மையா இல்ல, ஏன் சார் பயப்படுறீங்க? கொஞ்ச நாளைக்கு போயிட்டு தான் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தா என்ன ஆயிட போகுது? அட ஒரு 6 மாசம் வருஷம் செக்கெடுத்து வந்து நீங்க வருவீங்களா கூட? கூட வரது இல்ல சதீஷ், நல்லா சொல்றது கேளுங்க. அட அப்படிதான் ஆகட்டுமாங்க சார், உயிரே போட்டணும் சார் ஜெயிலுக்கு போயிட்டு. ஒரு உண்மையை சொல்ல ஏன் தயங்கணும்? நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன கேட்டாரோ அதானே இப்போ நம்ம கேட்குறோம். இதெல்லாம் வந்து இப்போ அரசு நேர்மையா, அப்போ விஜய் நேர்மையானது எல்லாம் ஒன்று தானே. விஜய் வேற, அரசு வேறையா? தாவேகா வேற, விஜய் வேறையா? அதானே நீங்க துணிச்சலா விஜய் நேர்மையா சார், விஜய் நேர்மையா சிந்திக்கலன்றது நம்ம சொல்றோம். விஜய் நல்லது செய்யட்டும், சின்ன கேரல் போட முடியுமா இந்த தாவேகா அரசு மேல? நம்ம விட்டுருவோமா? நம்ம பாரபட்சமா இருந்தா தான் சார் பிரச்சனை இங்க. நம்ம நேர்மையா நியாயமா இருந்தோம்னா நம்ம துணிச்சலா கேள்வி நம்ம சொல்றோம். ஆமா விஜய் வந்து நேர்மையா நடந்ததுன்னா 31 மட்டும் இல்ல 53 பேருக்கு கொடுத்துருக்கணும். இதுல விஜய் நேர்மையா நடந்துக்கல. அவர் தப்பா வழி நடத்திருக்காங்க. தப்பா வழி நடத்திருக்காங்க. தப்பா வழி நடத்திருக்காங்க. அவர் தப்பா வழி நடந்திருக்கிறாரு. இல்ல சார், நீங்க குழப்பிட்டீங்க பாருங்க. நான் தெளிவா இருந்தேன். அப்படி கிடையாது. அவரு அதிகாரிகள் இருங்க, அதிகாரிகள் பாருங்க சார். நீங்க பத்திரிக்கையாளர், நீங்க ரொம்ப சீனியர் சார். நான் சொல்றேன் கேளுங்க, கத்துக்கிறதுக்காக கரெக்ட்டா பேசுறேன். முதலமைச்சர் நீங்க தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்துல கையை கட்டிக்கிட்டு ஐயோ ஏதாவது பேசி இந்த ஆளு கேஸுக்கு எடுத்து விட்டுறாங்க. முதலமைச்சர் ஓப்பனா சொல்றேன், முதலமைச்சருக்கு தப்பா வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. இருங்க தப்பா வழிகாட்டி இருக்காங்க. இவர் தப்பா வழி நடந்து இருக்கிறாரு. ஆனால் நம்ம தப்பா வழிகாட்டுறோன்றது அந்த அதிகாரிகள் தெரிஞ்சிருக்கு. நாமும் தப்பா வழி நடக்கிறோன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப புரிஞ்சிச்சா? சரியாயிடுச்சா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். பாக்குற மக்கள் என்ன அதுதான் நான் சொல்றேன். தப்பா வழி நடத்திருக்காங்க, தப்பா வழி நடத்திருக்காரு. நாம தப்பா வழி நடத்தணும்னு தெரிஞ்சிருந்தே தப்பா வழி நடத்திருக்காங்க. நாம தப்பா வழி நடக்கணும்னு தெரிஞ்சே ஒரு வழி நடத்திருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி வேற வந்து இது வந்து அரசுக்கு பின்னடைவான்னு கேட்குறீங்க. இது பின்னடைவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைய சந்திக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சந்திக்காத வழக்கா திமுகல எத்தனையோ வழக்கில் தோல்வி அடைஞ்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க, மாறி மாறி வந்திருக்கு. அரசுல இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவுலாம். இதனால என்ன செய்வாங்க, வந்து விஜய்க்கு வாக்களிக்க விட்டுருவாங்க மக்கள். அப்படிதானே? இல்லை, எனக்கு தெரியல சார். இந்த நிமிடம் வரைக்கும் விஜய்க்கு ஏதாவது கிரேடு இறங்கி இருக்கன்னா இறங்கல கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இறங்கல. ஒரே ஒரு சிக்கல் இருந்தது த்ரீஷா மூலமா. அந்த த்ரீஷாவோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொடர்பும் இல்லை.
ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுவும் இப்ப முடிஞ்சு கிளீனா இருக்கிறாரு. இதனால விஜய்க்கு ஏதாவது கழட்டு இறங்கிச்சான்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. நேர்மையா பதில் சொன்னா இல்ல, இந்த நிமிடம் வரைக்கும் கிடையாது. வேணா நாளைக்கு ஒரு ராலி போக சொல்லி பார்த்துலாமா? உங்க விஜய். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.